சார் இது மணியனூர் சந்தை கடைங்க சார். இது 3 மாசமா நாங்க பொருள் வாங்கல. கம்பெனில லீவ் போட்டுட்டு வந்தா அன்னைக்கு தான் ரொம்ப நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் நிக்க வச்சு பொருள் இல்லைங்கிறாரு. கேட்டா ஒரு பதில் கரெக்டான பதில் வர்றதில்ல. மெசேஜ் வந்த அரிசி வாங்கின மாதிரி மெசேஜ் வந்திருக்குது. பொருளே போடாம எப்படிங்க சார் இவர் 3 மாசமா பில் போடுறாரு? 3 மாசத்து பில்லு கூட எங்க கையில இருக்கு. எப்படிங்க சார் போடுறாரு இவரு? கேட்டதுக்கு நாங்க பொருள் வந்தா போட மாட்டோமான்னு ஒரே பதில். அது கூட கரெக்டான பதில் கிடையாது. அதுவும் கேட்டேங்க சார். அது வந்து நீங்க வாங்கினதாம போடுறோங்கிறாரு. நாங்க வாங்காம எப்படிங்க சார் வாங்கணும்னு ஒத்துக்கிறது? எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 பேர் 30 பேத்துக்கு வந்திருக்குங்க சார். எல்லாத்துக்கும் வந்திருக்குதுன்னு தான் எல்லாம் சொல்றாங்க. சார் 20 கிலோ அரிசி போட்ட மாதிரி வருது, ஆயில் ஒரு பாக்கெட் போட்ட மாதிரி வருது, சக்கரை 2 கிலோ போட்ட மாதிரி வருது, மெசேஜ் வருது. இந்த மாதிரி அவர் என்ன பண்றாருன்னு தெரியல சார். SMS நாங்க வாங்கின மாதிரி கேட்டா அவங்க கேட்டாங்க, மிரட்டி கேட்டாங்க, நான் போட்டேங்கிறாரு. எப்படிங்க மிரட்டி கேட்டா இவர் எப்படிங்க சார் போடுவாரு? இவர் பொறுப்புல இருக்காரு. அது எப்படி மிரட்டி கேட்டா இவர் போட்டுருவாரு? இப்ப இவர் பதில் சொல்றாங்களா, அந்த மிரட்டி வாங்கிட்டு போறவங்க பதில் சொல்றாங்களா? என்னங்க சார் இது? அத்தனை பேத்து பொம்பளைங்களோட வயிற்றுச்சல் இவர் கொட்டிக்கிறாருங்க சார். இவரு தயவு செஞ்சு உங்களுக்கு எல்லாம் புண்ணியமா போகும், நல்ல ஆளா பார்த்து இந்த கடைக்கு போடுங்க, இல்லன்னா நான் கடையை மாத்திக்கிறேங்க சார். புதன்கிழமை இன்னைக்கு காலையில அந்த அம்மா வந்து இப்ப பில்லு பார்த்துட்டு மெசேஜ் வந்திருக்குன்னு போறாங்க. எவ்வளவு நேரம் சார் நின்னு பொருளே வாங்காம போயிட்டு இருக்கிறது? பொழப்பு கடத்துக்கிட்டாங்கன்னா அன்னாடம் காட்சிங்க. பொழப்பு கடத்துக்கிட்டு வந்து இழிக்கிறதா இருக்குங்க சார். மிரட்டி யாரோ வாங்குறாங்க அவருதாங்க சார் சொல்றாரு. யார் வாங்குறாங்கன்னு தெரியல. இப்படி சொல்ல வேண்டியதா அவரு. என் பேரு சுஜிங் சார். தான் இருக்கிறோம் பொருளுக்கு மாசம் பூரா நடந்தே தான் இருக்கிறோம். 4 தடவை 5 தடவை பொருள் வரலங்கிறாரு. இந்த போன மாசம் எதுவுமே போடல. எப்படி இதே வார்த்தை தான் எப்ப பாரு சொல்லிட்டு இருக்கிறாரு. மீறிட்டா நீங்க எங்க வேணாலும் சொல்லுங்க பாரு. இதான் சொல்லுவாங்க. நாங்க அதெல்லாம் கேட்க மாட்டோம். அந்த மாதிரி வந்து கேட்டாக்கா அது வந்து தப்புன்னு நாங்கள் கேட்க மாட்டோம். யாருக்கு கொடுக்குறாரோ என்ன பண்ணுறாரோ எங்களுக்கு தெரியாது கண்ணே. நாங்கள் இங்கே இருந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? வர்றோம் அந்த வெயிலில் நின்று தயனிலாம் பாம்பு கடிச்சு நானும் அந்த போத்தியே தான் வருவேன். இப்படியே தான் வந்து வெயிலில் நின்று வாங்கிட்டு போவோம். நடந்தே தாங்க வாங்குவோம். ஆனால் இப்போ போன மாதம் அது வாங்கலை. மாதம் வந்து ஒரு 3 பொருள் வாங்கினா ஆயில் இல்லைன்ட்டாங்க. இப்போ 2 மாதமும் இந்த கார்டுக்கு இந்த 3 மாதமும் எதுவுமே வாங்கலை. 4ஆம் மாதம் வந்து இப்போ மாதத்தை வாங்க கிடையாது. வந்து வேறு டியூட்டிக்கு போகிறோம், நைட் டியூட்டி இவ்வளோ நேரத்துக்கு வரோம். வந்து ரேஷன் நின்றுட்டு போய் வர மத்தியம் ஆம்பளைங்க எப்படி சாப்பாடு செஞ்சுக்கோ, குழந்தைங்க எப்படி சாப்பாடு செய்யறது, எப்படி நான் வேலைக்கு போகிறது நைட் ஷிஃப்ட்டு சொல்லி இந்த படம் பண்ணுற ஒரு ஆயிலுக்கோசரம் இருக்கிறவங்க வாங்கலாம், இல்லாதவங்க எங்கே போவோம்? அது சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளோ கொடுமை நாங்கள் வர வைக்கிறோம். எத்தனை பேர் தான் இந்த எதுக்காகுது? இந்த ஒரு ஆயிலுக்கோசரம் வந்தோம்னா நம்ம போகிறப்ப இந்த வாங்கின்னு முடிக்கிறாங்க. ரேஷன் கார்டு பாருங்க, எதுவுமே பொருள் வாங்க போட்டோன்னாலும் பாருங்க. இந்த 3 மாதம் ஏதாச்சும் வாங்கியிருக்காரு. நான் எங்கள் ஊருக்காரும் உடம்பு சரி, அவரும் வந்து வெயில் கீழே நிற்க முடியாது. அப்படி உடம்பு சரி விட்டா கூட அவங்க ஒரு பில்லு போட்டு தர மாட்டேங்கிறாங்க. என் செல்லு ரிப்பேர் இருக்கிறனாலே எடுத்துகிட்டு வந்து காட்டி என் நம்பர் தான் கொடுத்துருக்காரேன். என் பேர் கவுமணி.